பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்கள் செய்கிற நல்ல தகப்பன். அவரை நாம் நம்பும் பொழுது, அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் நிச்சயமாய் எங்களை சகலவிதமான தீமையில் நின்று பாதுகாத்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்தும் தேவனுடைய சுபாவத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்தும் அங்கே தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 13, 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோகி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆகார் அங்கே சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபடினாலே சாராள் ஆபிரகாமோடு கூட தன்னுடைய வேலைக்காராகிய ஆகாரை, அடிமைப்பெண்ணாக இருந்த ஆகாரை அவள் சேரும்படியாக அங்கே கொடுக்கிறாள். ஆகார் ஆபிரகாமோடு சேர்ந்து அவள் கர்ப்பவதியாகிறபடினாலே இந்த ஆகார் இந்த சாராளை அற்பமாக எண்ணினபடினால் சாராள் இந்த ஆகாரை மிகவும் கடினமாக நடத்துகிறாள். அப்பொழுது அந்த இடத்துல இல்லாமல் எங்கேயாவது ஓடி போகலாம் என்று சொல்லி ஆகார் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறாள். அவள் மனாந்தரமான ஒரு இடத்துக்கு போன பொழுது அங்கே அவளை தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்து அவளோடு பேசுகிறார். நாங்கள் முதல் வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், முன்னாடி வாசிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையங்கள் அடங்கியிரு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியதாக இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் அவன் அங்கலாப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்டனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். தான் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோகி எனப்பட்டது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நம்முடைய தேவன் நம்மை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. மீர் லகாய் ரோகி. ஆமென். well of the living on seeing என்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மீர் லகாய் ரோகி, என்னை பார்க்கிற உயிருள்ளவரை, என்னை பார்க்கிற உயிருள்ள தேவன், என்னை காண்கிற உயிருள்ள தேவன் என்று அர்த்தம். மீர் லகாய் ரோகி என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம், கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 139 சங்கீதம்
16ஆம் வசனத்திலே என்னுடைய கருவிலே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நான் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நீர் என்னை கண்டீர் என்று சொல்லுகிறார். என்னுடைய எலும்புகள் ஏற்படுவது காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்தீர் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அருமையானவர், அவர் நம்மை நித்தமும் காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. அல்லேலூயா. உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார். எப்பொழுதும் ஒரு மதில் எனக்கு முன்பாக இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். எப்பேற்பட்ட சூழ்நிலை போய்கொண்டு இருந்தாலும் என்னை யாருமே கவனிக்கிறதில்லையே, என்னை யாரும் விசாரிக்கலையே என்று சொல்லி கவலைப்படலாம். ஆனால் உன்னை காண்கிற, உன்னை கவனிக்கிற, உன்மேல் கரிசனை உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பார்க்கிறார் பாரு. எப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில் நீங்க இருந்தாலும் அவர் நம்மை காண்கின்ற பீர் லகாய் ரோகி. அல்லேலூயா. ஆமென். நம்மை பார்க்கிற உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அல்ல பார்க்கிறார் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு நாள் ஒரு ஆலயத்துக்கு போகிறார். எவாலயத்தில் போன பொழுது அங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறார், போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க. ஒரு நாள் ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்க, இங்கே ஒரு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே பார்க்கிறார், 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ள ஒரு சகோதரி அங்கே இருக்கிறார், ஒரு பெண் இருக்கிறார். அவளை வேறுக்குள்ளையும் அவள் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, அவளை கொஞ்சம் கூட நிமிரக்கூட முடியாமல் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பிடித்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே அதை பார்த்தார் பாருங்க. எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும், எத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தாலும், அந்த பலவீனத்தோடு கூட இருக்கிற அந்த பெண்ணை அவர் கண்டார். தம்மிடத்தில் அழைத்து அவளை விடுதலையாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவெளியில் எவ்வளவு ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும், நம்மை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்கள் பார்த்தும் பாராமல் போகலாம், உறவுகள் பார்த்தும் பாராமல் போகலாம், நம்பினவர்கள் பார்த்தும் பாராமல் போகலாம். ஆனால் நான் நம்புகிற ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். யாராக இருக்கலாம், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம், நீ கடவுளை அறியாத ஒரு வேற மதத்தை சேர்ந்தவனாக கூட இருக்கலாம். ஆண்டவனுக்கு அது பெரிய ஒரு காரியம் இல்லை, அது பெரிய காரியமே இல்லை. நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு விடுதலையாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீ எந்த மதத்தை சார்ந்தவனாய் கூட இருக்கலாம், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அவனை காண்கிறவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களை காண்கிற பீர்லகாய் ரோகி நம்முடைய தேவனுடைய சுபாவம் எப்பொழுதும் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. என்னை காண்கிறது எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் அவர் நம்மை காண்கிற தேவன். சில வேளையில நீ ஒரு வியாதியோடு கூட இருக்கலாம், ஒரு பலவீனத்தோடு கூட காணப்படலாம், அல்லது இந்த கோவிட்-19 பிரச்சனையாலே ஒரு பொருளாதாரத்தில் உடைக்கப்பட்ட நிலைமையில, கடன்பட்ட நிலைமையில, அல்லது ஒரு வியாபாரம் இல்லாமல், தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலைமையில காணப்படலாம். மனுஷர்களாலே கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம். எந்த நிலைமையில காணப்பட்டாலும் நம்மை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். மரித்தேன்,
உயிர்த்தெழுந்தேன், சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் எனக்காக உங்களுக்காக தன்னையே தியாக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தெய்வம். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை ஜனங்கள் கூட்டம் மத்தியில் இருந்தாலும், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் மத்தியில் இருந்தாலும் அவர் உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவமான சூழ்நிலையில் கூட காணப்படலாம், உன்னை காண்கிற தெய்வம் இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்முடைய நிலைமையை மாற்றி அமைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, 18 வருஷமாக கொஞ்சம் கூட நிமிரக்கூட முடியாமல் இருந்த ஒரு பெண் அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியில கண்டார். பாருங்க, திரளான போட்டுகள் அங்கே இருந்தது. கடற்கரையோரமாக நிறைய மீனவர்கள் இருந்தார்கள். ஆனால் அங்கே பேதுரை பார்க்கிறார். ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாமல் வலை அலசி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். எல்லா போட்லையும் இருந்தது, எல்லாம் நிறைய போட் படகுகள் இருந்தன. ஆனால் அங்கே பேதுருடைய படகை காண்கிறார். அல்லேலூயா. பேதுரை அவனுடைய நிலைமை அறிகிறார். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று கூட அகப்படாமல் மிகவும் சோர்ந்து போய் வலை அலசி கொண்டிருக்கிறான். சில நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லா முயற்சியும் தோற்று போய் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? மீர் லகாய் ரோகி, உயிருள்ளவர், நம்மை காண்கிற உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை காண்கிறார். அல்லேலூயா. பேதுருடைய போட்டை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். அதற்கு பிற்பாடு சொல்லுகிறார், வலையை போடும்படியாக, மீன் பிடிக்கும்படி வலையை போடும்படியாக சொல்லுகிறார்கள். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலை. சோர்ந்து போயிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளும், கைவிடப்பட்ட நிலைமையில எல்லாம் பிளாக்காகி ஒன்றுமே இல்லாத நிலைமை, இது என்ன செய்யறது தெரியாமல் இருக்கிற நிலைமையில நீங்கள் இருக்கலாம். உங்களை காண்கிற மீர் லகாய் ரோகி, உங்களை காண்கிற உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. அவரை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலமில்ல அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை காண்கிற தேவன். விசுவாசத்தோடு கூட நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் நீர் என்னை காண்கிற தேவன். என்னுடைய கஷ்டங்களை காண்கிற தேவன், என்னுடைய வியாதியை காண்கிற தேவன், என்னுடைய வறுமையை காண்கிற தேவன், என்னுடைய பொருளாதார நெருக்கடிகளை காண்கிற தேவனே. ஒப்பு கொடுங்க. சகல காரியத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சுவாமி ஒரு சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை காண்கிற மீர் லகாய் ரோகி, எங்களை காண்கிற உயிருள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வல்லமையான கரத்துக்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே மனுஷராலே கைவிடப்பட்ட நிலைமையில, வியாதிப்பட்ட நிலைமையில, ஆண்டவரே கடன்பட்ட நிலைமையில, பொருளாதார நெருக்கடியில, குடும்ப குழப்பத்திலே காணப்படுகிற உமது பிள்ளையை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக காண்கிற தேவன் மாத்திரமல்ல, நீர் அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்குற தேவனே, ஆசீர்வதிக்கிறவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி. உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த நிலைமை மாற்றி அமைக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா. இந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்கு ஆறுதலாக அமைவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக அமையும்படியாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் நடத்துவீராக.
உமது பிரசனத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம், ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே எங்களோடு கூட இணைந்திருந்தமைக்காக நன்றி. மீர்லகாய் ரோகி நம்மை காண்கிற தேவன், நம்முடைய சகல விதமான காரியங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தயவு செய்து இந்த செய்தி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எங்களுடைய புதிய சேனல் யூடியூப்பிலே புதிய சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. விக்டரி வாய்ஸ் ஸ்ரீலங்கா என்ற யூடியூப் சேனலுக்கு போக, அங்கேயும் இந்த செய்திகள் காணப்படுகிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாளை காலை இதே நேரம் சந்திக்கிறேன். God bless you. தயவு செய்து இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. God bless you. ஆமென், ஆமென்.